இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பீகாரில் பாஜக கூட்டணி இரண்டாவது முறையாக மாபெரும் வெற்றியடையப் போகிறது. இதை பீகார் மக்கள் சொல்லலை, நம்ம சொல்லலை. ஆனால் சொல்லியிருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடியினுடைய அடிமை ஊடகங்கள். அதுவும் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, நேற்றுக்கு பீகாரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது நடந்து முடிந்து தேர்தல் ஆணையம் எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே, ஏன் வாக்கு எந்திரங்கள் சீல் வைப்பதற்கு முன்னாடியே மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் வாந்தி எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படி? அதாவது 140, 150, 170 இடங்களுக்கு மேல் மோடியினுடைய பாஜக கூட்டணி அங்கே வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் என்று. ஆனால் நடந்தது இன்னொன்று. நீங்கள் இரவு 10 மணிக்கு ஒரு சில கருத்து கணிப்புகள் வெளியானது. இப்போ மிரர் மாதிரியான, நியூஸ் 24 மாதிரி, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீண்டும் பீகாரில் மகாகட்பந்தன், அதாவது ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணி தான் அங்கே ஆட்சி அமைக்கப் போகிறது. 140க்கும் அதிகமான இடங்களில் அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதுதான். அது இரவு 10 மணிக்கு. இங்கே தேர்தல் ஆணையம் எவ்வளோ வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதுங்கிறது பர்சன்டேஜ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இவனுங்க வாந்தி எடுத்திருக்கிறானுங்க. சரி, இப்போ இதை பார்க்கும்போது இந்திய மக்களுக்கு சிரிப்பு வருமா வராதா? ஏன்னா நமக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது இல்லையா? 2024 பாராளுமன்ற தேர்தல். மோடியும் அமித்ஷாவும் போகிற இடத்துல பூரா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இதே மாதிரி எக்ஸிட் போல் சர்வே வருது. எல்லாருமே 400 இடங்களுக்கு மேலே பாஜக வெற்றி பெறும்னு போடுறான். ஆனால் மக்கள் என்ன தீர்ப்பளித்தார்கள்? மோடியை கடுமையாக தோற்கடித்தார்கள். மோடியை அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னால் மண்டியிட்டு விடக்கூடிய அளவிற்கான தோல்வியை இந்திய மக்கள் கொடுத்தார்கள். இல்லை, நம்ம அதை பார்த்தோமா இல்லையா? அதான் நடந்தது. அதே மாதிரி இப்போ என்னென்னா, மோடியும் அமித்ஷாவும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஜெண்டாவை அப்படியே வாமிட் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடிகிறது. எப்படியாவது அங்கே வெற்றி பெறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், நேர்மையான முறையில் அங்கே பாஜக ஒரு 50 இடங்களில் கூட அந்த கூட்டணி வெற்றி பெறாது என்பதுதான் உண்மை. அது அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அமித்ஷா மௌரியா ஷெரட்டன் ஹோட்டலுக்குள்ளே சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார், எதற்காக அப்படி பண்ணார் அப்படிங்கிறத தேசிய ஊடகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு, தேசிய ஊடகங்கள்னு நான் சொல்கிறது வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அல்ல, சமூக ஊடகங்கள், தேசிய அளவில் பிரபலமான சமூக ஊடகங்கள் அதை ஒளிபரப்பி கொண்டிருந்த காட்சியை பார்த்தோம். அது மட்டுமா, கபில் சிபில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது. அந்த சிறப்பு ரயில்களில் பெரும்பாலான நபர்கள் கள்ள ஓட்டுக்காக ஹரியானாவிலிருந்து அழைத்து சென்றார்கள் அப்படிங்கிற கபில் சிபிலுடைய வீடியோ இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. பல இடங்களில் தலித் மக்கள், முஸ்லீம் மக்கள், கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்ட மக்களை வந்துட்டு யாரையுமே வாக்களிப்பதற்கு பெரும்பாலான நபர்களை அனுமதிக்கலை அப்படிங்கிறது செய்திகளாக இருக்கிறது. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அது என்ன? மோடியும் அமித்ஷாவும் பீகாரில் போயிட்டு என்ன சொல்கிறாங்க? அதாவது வந்தேரிகள்னா பிற நாடுகளிலிருந்து பீகாரில் வந்து குடியேறியவர்கள், அவர்களை பாதுகாக்கிறார்கள் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும். அவர்களை விரட்டி அடிக்க வேண்டாமா அப்படின்னு பீகார் மக்கள் மத்தியில் மோடியும் அமித்ஷாவும் கேட்குறாரு. எவ்வளோ முட்டாள்தனமான கேள்விங்கிறத பாருங்கள். அதாவது அத்துமீறி இன்னொரு நாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ளே ஒருத்தன் நுழையிறான்னு வைங்க, அவனை வெளியேற்ற வேண்டிய பொறுப்பு, அந்த கடமை, அந்த அதிகாரம் யார் கையில் இருக்குது? அமித்ஷாவுடைய கையில் இருக்குது, உள்துறை அமைச்சகத்தினுடைய கையில் இருக்குது. நீ 11 வருஷமாக உள்துறை அமைச்சராக இருக்கிறே இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். நீ அவ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு பீகார் மக்கள் கேட்பாங்க. இப்போது சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படிப்பட்டவர்களை வெளியேற்றுவதற்காகத்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு. சரி, நீ கொண்டு வந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் ரெடி ஆயிடுச்சு. நீ எத்தனை பேர் அதில் இருந்தான்? 0.012, 1% கூட கிடையாது, 1/2% கூட கிடையாது பீகாரில். மற்ற நாடில் இருந்ததா, பெங்களாதேஷிலிருந்து வந்தேரிகள் இன்னும் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்படி ஒரு 1% மக்கள் கூட பீகாரில் கிடையாது அப்படிங்கிறத சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் வந்து முடிவாயிருச்சு. இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னா இல்லையா, கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி நமக்கு தெரிஞ்சது இல்லையா? அதே விஷயம்தான் இதிலையும் அவர்கள் கையாண்டார்கள். ஆனால் அதற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி பீகாரில் கொடுத்துருக்கிறார்கள் மக்கள். ஏன்னா அப்படி ஒன்று கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. சரியா? இது மட்டுமா? அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் அணைக்கப்பட்டது இல்லையா? வாக்கு இந்த விவிபேட் ஸ்லிப்புகள் கொட்டி கிடந்தது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கு.
பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் பகிரங்கமாக போய் மிரட்டி இருக்கக்கூடிய காட்சி. காவல்துறையே மிரட்டி நீங்கள் வாக்களிக்க போகக்கூடாதுன்னு உள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டின செய்திகளெல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவிற்கு அங்கே மக்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர்களுடைய கூட்டத்தையே கோபத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து உடைக்கக்கூடிய காட்சியை நாம் உட்பட பல ஊடகங்கள் வெளியிட்டிருந்தோம். அந்த பந்தலையெல்லாம் அடித்து உடைக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். இப்போ அந்த அளவிற்கு வெறுப்பு இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் தான் எக்ஸிட் போல் சர்வே அப்படிங்கிற பேரில் மோடியும் அமித்ஷாவும் எழுதி கொடுத்ததை இவர்கள் வாந்தி எடுத்திருக்கிறார்களே ஒழிய இதில் துளியளவும் உண்மை இல்லை. ஏன்னா கிராமங்களில் எல்லாம் நீங்கள் தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்திக்கு பின்னால் கூடிய கூட்டத்தினுடைய காணொலியெல்லாம் நம்ம மிரண்டு போயிடுவோம். அந்த அளவிற்கு மக்கள் அலை அங்கே பாஜகவிற்கு எதிராக அடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன வீடியோ பாருங்கள், ஒரு ஷார்ட்டாக நாங்கள் போடுறோம். இந்த பீகார் தேர்தல் 2 கட்ட வாக்குப்பதிவாக நடந்த பீகார் தேர்தல் நடந்த தில்லுமுல்லுகள், அதற்கான வீடியோ ஆதாரங்கள், அதை பாருங்கள். இன்னும் 2 நாட்களில் பீகாரில் வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடக்கப் போகிறது. பீகாரில் காங்கிரஸ் மகாகட்பந்தன் கூட்டணி மாபெரும் வெற்றியை பதிவு செய்யப் போகிறது. பீகார் இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு விதையை அவர்கள் விதைக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.